மதுரையில் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி சார்பில் 71வது ஆண்டு மார்கழி பாவை விழா டிசம்பர் 16 துவங்கியது. விழாவையொட்டி டிசம்பர் 15ஆம் தேதி காலை 6 மணிக்கு அம்மன் சன்னதி சிருங்கேரி சங்கர மடத்தில் மகா கணபதி ஹோமம், ருத்ரம் நவகிரக ஹோமம், சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து டிசம்பர் 16ஆம் தேதி மாலை உலக நன்மை வேண்டி மதுரை காந்தி மியூசிய வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் தலைவர் விசாலாட்சி தலைமை வகித்தார். தொழிலதிபர் நாகரத்தினம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பெண்கள் தங்கள் முன் இருந்த திருவிளக்கில் தீப விளக்கேற்றி வழிபாட்டை தொடங்கினர். பக்தர்கள் அம்மன் பாடல் பாடி பரவசமடைந்தனர். திருவிளக்கு பூஜையில் பெண்கள், சிறுமியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி சார்பில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த பாவை விழாவில் 15,000 திருவிளக்கு வழிபாடு செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி பாவை விழா குழுவினர் செய்திருந்தனர். இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால் பெண்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டும். இதுதான் ரெண்டு குறிக்கோளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருவிளக்கு வழிபாட்டில் எல்லோருடைய மனதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெண்கள் நன்றாக இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். பெண்கள் நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். நிறைய 7,800 விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 7,800 விளக்கு பூஜை இங்கேருந்து அமெரிக்காலேருந்து, பாம்பேலேருந்து, மதுரை சுற்று வட்டாரம், மேலூர், ஒத்தக்கடை, எல்லா ஆண்டிப்பட்டி, எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள். சேவை அருப்புக்கோட்டையிலேருந்து 63 பெண்கள் வந்து சேவை பண்ணியிருக்கின்றார்கள்.